பாலகிருஷ்ணா, ஸ்ரீலீலா, காஜல் அகர்வால் உள்ளிட்ட நட்சத்திரங்களின் நடிப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியாகி ஹிட்டடித்த படம் பகவந்த் கேசரி. தவிக தலைவர் விஜயின் கடைசி படமாக உருவாகியிருக்கும் ஜனநாயகன் இப்படத்தை தழுவிதான் உருவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இது ரீமேக் படம் என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இதனால் விஜய் ரசிகர்கள் ஜனநாயகன் படத்தை திரையரங்குகளில் கண்டுகளிக்க ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். வினோத் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இதில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்திருக்கின்றனர். இந்த நிலையில் பிரபல திரையரங்கு உரிமையாளர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஜனநாயகன் சூப்பராக இருக்கிறது என உள்ளிருந்து வரும் ரிப்போர்ட்டர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். வழக்கத்திற்கு மாறாக தன்னுடைய கடைசி படத்தின் இசை வெளியீட்டு விழாவை விஜய் மலேசியாவில் வைத்திருக்கிறார். இந்த படத்துடன் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு தீவிர அரசியலில் விஜய் இறங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.